ஹலோ கைஸ் இன்னைக்கு டே 13 ஆஃப் மினி விலாக்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5 மணிக்கெல்லாம் காலையிலேயே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சிட்டு அப்புறம் பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. கவாஸ்கி எடுத்துட்டு நேராக நியூஸ் பேப்பர் பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் டீ வாங்கிட்டு வர சொன்னாங்களா. அப்புறம் அங்கே போய் டீ வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 5:15 ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டீ ஊற்ற சொன்னாங்க. டீ எல்லாம் ஊற்றி அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. நியூஸ் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் பையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் லைனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் அவங்க ஏரியாக்கிட்ட வந்தோம்னா ஜாக் எப்போவுமே நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடி வந்தால் அப்புறம் இங்கே வந்து நம்ம நேற்று பார்த்த நண்பர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இல்லை, அவங்க மம்மி மட்டும் இருந்தாங்க. சார் அப்புறம் நானும் நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நேற்று காமிச்ச மாதிரி அந்த மாடிக்கு மேலே பேப்பர் வீசி இருந்துச்சுங்களா. அப்புறம் அதெல்லாம் வீசி முடிச்சுட்டு அப்புறம் நானும் லைனுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திடீர் காலையிலே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த குருவிங்களோட சத்தம் மட்டும் கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பாருங்களேன். நியூஸ் பேப்பர் போட்டிருக்கும்போது எதர்ச்சியாக இந்த ஒரு பூவை பார்த்தாங்க. அப்புறம் இது என்னன்னு ChatGPTல போட்டு பார்த்தேன். பூவோட பேர் வந்து மந்தாரை பூவாமாங்க. இது வந்து இயர்லி சம்மர் அண்ட் வின்டர் சீசனில் மட்டும்தான் க்ளோ ஆகுமா. அப்புறம் நான் நியூஸ் பேப்பரை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஆடு மாதிரி இருந்துச்சுங்க, செம்பரி ஆடாட்டம். யாரை செம்பரி ஆட்டுக்கு கழுத்தில் பெல்ட் எல்லாம் கட்டி விட்டுருப்பா. அப்புறம் பக்கத்தில் போனதுக்கு தாங்க தெரிஞ்சு அது ஒரு பூடில் டாகுன்ட்டு. அப்புறம் நானும் லைனை முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு அப்புறம் இன்றைக்கி அம்மா பிரசாதம்லாம் கொடுத்தாங்களா. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் அப்புறம் துணி மடிக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் அதெல்லாம் மடிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் 12 மணிக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் மடிச்சு முடிச்சிட்டேங்க ஒரு வழியா. அப்புறம் அதெல்லாம் பீரோவில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தலைவலின்ட்டு நல்லா தூங்கிட்டேங்க இன்னைக்கு. அப்புறம் ஒரு 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் எனக்கு இந்த டே அப்படியே ஜாலியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.